ரொம்ப புத்திசாலி நினைப்பா. ஜீப்பை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நிறுத்த சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டெலிபோன் பூத் பக்கத்துல தான் இருக்கு. மரியாதையா டாக்டருக்கு மட்டும் ஃபோன் பண்ணு. நான் ஒரு மாதிரியான ஆளு. முதுகு சொரியறது கூட AK-47 யூஸ் பண்ற கும்பலை சேர்ந்தவனா. எனக்கு எது கோவம் வரும், எப்ப துப்பாக்கியை தூக்குவேன்னு எனக்கே தெரியாது. நீ ஏதாவது தப்பு பண்ணி அனாவசியமா அந்த போலீஸ்காரங்களுக்கு எவனா மாறிடாது. கோ ஹெட். ஹலோ ஹலோ, நான் பிளாக் வேலில இருந்து கவிதா பேசுறேன். டாக்டர் பால்ராஜ் இருக்காங்களா? கவிதா ஆண்டி, இது டாக்டர் வீடு இல்ல. நான் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் பொண்ணு அஞ்சலி பேசுறேன். அப்பா இல்லையா? வெளியே போயிருக்காரு. சரி, டாக்டர் பால்ராஜ் வந்துட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் கல்யாண் குமார் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உடனே வந்து பார்க்க சொல்லு. ஆண்டி, நீங்க புரியாம என்னென்னமோ பேசுறீங்க. இது டாக்டர் வீடு இல்ல. நான் இன்ஸ்பெக்டர் பொண்ணு அஞ்சலி பேசுறேன். புரியுதுமா? டாக்டர் பால்ராஜ் கிட்ட சொல்லிடு. ஐயோ ஆண்டி, நீ சொல்லுமா, அவர் புரிஞ்சுக்குவாரு. ஐயோ டாக்டர் பால்ராஜ். டாக்டர் இன்னும் வரலையா ஜிஎம்? இவ டாக்டருக்கு தான் ஃபோன் பண்ணாளா இல்ல? யார் அந்த பொண்ணு? ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. தெரிஞ்சு போனதா? இங்க எதுக்கு வந்திருக்கா? தெரியல. நான் வீட்டுல இல்லைன்னு நீங்களே சொல்லி அனுப்பிச்சிருங்க. நீ இங்க இல்லைன்னு சொன்னா எங்களை யாருன்னு கேட்க மாட்டா? பொண்ணை பார்த்தா புத்திசாலி பொண்ணு மாதிரி தெரியுது. வாசல்லே வச்சு பேசி சீக்கிரமா அனுப்புற. ஹலோ ஆண்டி, ஒரு ஜோக் தெரியுமா? இன்னைக்கு காலையில் நீங்க போன் பண்ணீங்கல்ல டாக்டர் வீடு நினைச்சு, அது எனக்கு தான். நான் எவ்வளவோ சொன்னேன், நான் அஞ்சலி பேசுறேன் அஞ்சலி பேசுறேன். நீங்க கேட்கவே இல்லை. அப்புறம் நானே டாக்டர் அங்கிள் வீட்டுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டி, அங்கிள் இப்ப எப்படி இருக்காரு? அங்கிள். அஞ்சலி, நோ, நல்லா தான் இருக்காரு. ரெஸ்ட்ல இருக்காரு, தொந்தரவு பண்ணாத. ஆண்டி, நான் அங்கிளை பார்க்க கூடாதா? என்னையே பார்க்க வேண்டான்னுட்டாரு. ரெஸ்ட்ல இருக்காருன்னு சொல்றல. ஏன் ஆண்டி ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒரு மாதிரி இல்ல, நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுல, அதனாலதான். நீ ஏமா இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்க? நீ வீட்டுக்கு போ, இருட்டுக்குள்ள வீட்டுக்கு போ போ. ஆண்டி, இப்ப நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. முன்னெல்லாம் நான் வந்தா எனக்கு பிஸ்கெட் பழம் எல்லாம் கொடுத்து போகாத போகாதன்னு சொல்வீங்க. இப்ப போ போன் விரட்டுறீங்க. ஆண்டி, டாக்டர் வந்தா உங்களையும் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க.
எதுக்காக அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண? பயத்துல ராங் நம்பரா போயிடுச்சு. அப்ப டாக்டர்? அதான் அந்த பொண்ணு சொல்லிட்டால வருவாரு. எங்களை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நாங்க யாருன்னு காட்டட்டுமா? நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு அடுத்து பாத்துருவோமா? நோ நோ நோ, வேண்டாத வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம். இட் இஸ் நாட் யுவர் ஜாப். அது உனக்கு தேவையில்லை. நீ ஒழுங்கா உன் பாடத்தை படி. துப்பறியும் வேலையெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் பார்த்துக்குவார். ஐயோ டாடி, ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்களும் உங்க துப்பறிற வேலையும்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டாடி. நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கிள் பியானோல "We are in danger", நாங்க ஆபத்துல இருக்கோம்னு கோட் வேர்ட்ல பாட்டு பாடினார் டாடி. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. கோட் வேர்ட்ல பாட்டு பாடினாரு. கோட் வேர்ட், பியானோ, we are in danger. 1 1 2 2 1 3 மாட்டிக்கிச்சு. பால்ராஜ் got the point. அஞ்சலி, நீ கோடு போட்டுட்டல்ல, இனிமே இந்த பால்ராஜ் ரோடு போட்டுக்குவான். a squared plus b squared ab squared. வந்திருக்கிற டாக்டர் அடிப்பட்ட காயத்துக்கு மட்டும்தான் மருந்து போடணும். மிஸ்டர் பால்ராஜ்? டாக்டர் பால்ராஜ், MBBS, FRCS, நியூரோலஜிஸ்ட், நெப்ராலஜிஸ்ட், யூரோலஜிஸ்ட். அதை விட பெரிய சயின்டிஸ்ட். நீங்க தான் பேஷண்டா? ஐயோ, sit down. BP ஏறிடும். You should not strain yourself, please. பேஷண்டா இல்ல, உள்ள இருக்க. Oh, that's the matter. I see. இவரதான் பேஷண்டா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுறேன். கபம், பித்தம், வாந்தி, பேதி, உள்மூலம், வெளிமூலம், ரிஷிமூலம் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். சொல்லுங்க. காலு இங்க இங்க. பேஷண்ட் பேசப்படாது. நீங்க சொல்லுங்க. வாட்ஸ் தி மேட்டர்? இவர் யாரு? இவர் உடம்புக்கு என்ன? நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஹனிமூனுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே வருவாங்க. நீங்க ஆடியன்ஸோட வந்திருக்கீங்க. இவரு கிளாசிக்கல் சிங்கர். எங்க கெஸ்டா வந்திருக்காரு. அப்படியா? வாய்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிட்ட பெரிய கிளாசிக்கல் சங்கீத வித்வானுக்கு சாரீர சம்பந்தமா தான் வியாதி வரும். உங்களுக்கு சரீர சம்பந்தமா வந்திருக்கு. மோசமா கச்சேரி பண்ணி ஜனங்க கல்லகில்ல எடுத்து அடிச்சிட்டாங்களா? அப்படி பாடக்கூடாது, தப்பா பாடுறேன். ఎంత నేర్చినా ఎంత చూసినా ఇది వండిగాయమా ఎంత వారలై నైనా కాందదాసులే தந்த தம்புஸ்டே காந்தவாதஸ்டே. புரியுது. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வியாதியை நானே குணப்படுத்துறேன். ஆனா அது வரைக்கும் நோயாளியை இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய விடாம பாத்துக்குங்க. இப்ப நான் ஒரு மருந்து எழுதி தரேன். அந்த மருந்த நோயாளிக்கு வாங்கி கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வியாதி என்னன்னு சொல்லிட்டீங்க, மருந்து என்னன்னு பார்க்க வேண்டாமா? இது காஸ்கட் ரோட்ல நம்ம காதர் பாய் கவலை கடையில. வேண்டாம். நீங்கள் ஆர்டர் கொடுத்த காதர் பாட்ஷா கடை ஃப்ரிட்ஜ் நாளை வருகிறது. உள்ளே தக்க ஆயுதங்களுடன் நான் வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. பால்ராஜ்,
ஐம் சாரி, இது ஓல்ட் மெடிசன். நான் வீட்டுக்கு போய் புது புக்ல ரெஃபர் பண்ணி ஒரே டேப்லெட்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஓகே? See you.